முத்தியால்பேட்டை தொகுதியில் நிலவி வரும் மின்சார பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக எடுத்துட்டு வந்து முத்தியால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட கேபிள்லாம் அன்றைய காலகட்டத்துக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி போடப்பட்டது. அந்த கேபிள்லாம் இப்போ அடிக்கடி பழுதாகி கரண்ட்லாம் கேபிள்லாம் எரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் படமாக எடுத்து கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி கேபிள் வந்து எரிஞ்சு மக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்த வகையில் இருக்குது. மழை காலம் வரதால பல நோண்டி அப்படியே மூடாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுல எல்லாமே கிட்டத்தட்ட 27 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து உடனே போர்கள் இடத்துல உடனே இமீடியட்டா செஞ்சு முடிங்க. மக்கள் அச்சமின்றி இது பண்றதுக்கு வரதுக்கு போக்குவரத்து போகிறது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் தொகுதி முழுக்க இருக்கிற கேபிள்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி அந்த கேபிள்லாம் மாற்றி அமைக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அடிக்கடி மின்வெட்டு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் குறிப்பிட்டு அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் லோடு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் மின்சார சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் கோரிக்கை மனுவாக வச்சு தலைமை பொறியாளர்கிட்ட முத்தியால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மனு கொடுத்து வந்திருக்கோம். கோரிக்கையை வந்து அவர் பரிசீலனை பண்ணி எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமா செஞ்சு கொடுக்க உறுதி அளிச்சிருக்காரு. அந்த உறுதி எடுத்துட்டு நாங்கள் வந்தோம். உடனடியாக செய்ய சொல்லி போர்க்கால அடிப்படையில். ஏன்னா மழை காலம் நெருங்கிச்சு. மழை காலம் வரத்தால கேபிள்லாம் ஓப்பன்லேயே அப்படியே பள்ளம் வெட்டி அப்படியே போட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 27 இடம் ரொம்ப ஆபத்தான இடம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்கிறோம். ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். மாணவர்களாகட்டும் முதியோர் ஆகட்டும் மழையில சப்போஸ் போனாங்க, சப்போஸ் கரண்ட் ஷாக் அடிச்சு உயிருக்கு ஆபத்தான இடம்லாம் வரணும்லாம் சுட்டி காட்டிருக்கிறோம். அதை அவர் ஏத்துக்கிறாரு, தவறுதான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. உடனடியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு. அந்த உறுதியை ஏற்றுட்டு நான் வந்துருக்கேன்.